Hello students, welcome to my channel. இப்போ thermal properties of matterல உங்க bookல ஒரு question கொடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கறத அதை பார்த்தலாம். What happens by preventing the thermal expansion of a rod by fixing its ends rigidly அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ராட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ராடில் என்ன பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அதோட எண்டில் நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிஜிட்டாக வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது வந்து நகர்றதுக்கான வழி இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ராடு வந்து ஸ்டிஃப்னஸோட இருக்கு. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி தெர்மல் எக்ஸ்பான்ஷனை பார்த்துருக்குறோம். ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கொடுக்கும்போது மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதைத்தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷனை நம்ம ரெசிஸ்ட் பண்ண போறோம். அதாவது ரெண்டு பக்கமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த லென்த்தி ராட் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பக்கமே ரிஜிட் பண்ணிட்டு இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ கான்ட்ராக்ஷன் அப்படின்னா அதாவது மெட்டல் என்ன பண்ணும்? எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதோட லென்த்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அதனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆகி அதோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ராடு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினுக்கு உட்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடை நான் RA அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரைட் சைடை RB அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தானே. ஸோ நம்ம வந்து அந்த லென்த்தி ராடை தாண்டி நமக்கு வந்து ஃபோர்ஸு வெளியிலிருந்து நமக்கு இந்த லென்த்தி ராடுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்ட், அதாவது ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதுங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது யாரு அப்படின்னா நம்ம ஃபாஸ்டன் பண்ணிக்கிறோம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது? இந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுறதுனால உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இந்த லென்த்தி ராடுல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதோட சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ். புரியுதா? ஸோ நம்ம வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷனால இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஏன் கிரியேட் ஆகுது? ஆக்சுவலா ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கான வழி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து நல்லா இறுக்கமா கட்டி வச்சிருக்கிறோம், ஃபாஸ்டன் பண்ணிக்கிறோம். அதனால நமக்கு லென்த்ல என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்ப அது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ்ல, இந்த ராடோட சர்ஃபேஸ்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெயின் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால இந்த இடத்துல தெர்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி தெர்மல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆக முடியல, அதனால இந்த இடத்துல என்ன ஆகுது? கான்ட்ராக்ஷன் ஆகுது. அந்த கான்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதனால கிரியேட் ஆகுது? ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆகுது, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த கான்செப்ட் இப்படிதான் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ரெயிலோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ரெயிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்தோட இந்த ரெயிலோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இருக்கு, நமக்கு லென்த் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டரா கன்வெர்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம்? சப்போஸ் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 100ஆல மட்டும் டிவைட் பண்ணிக்குவோம். பட் இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 2 தடவை நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது எப்படி வரும்? 40 into 10 to the power of, கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 0 இருக்கு, மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா -4 அப்படின்ட்டு வரும். புரியுதா? ஸோ 40 into 10 to the power of -4 மீட்டர் அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல நம்ம சொல்லலாம். ஸோ மீட்டர்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல 40 into 10 to the power of -4 எப்படி வந்துச்சு?
ஆக்சுவலா சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு 100 நீங்க டிவைட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், 2 தடவை இந்த சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கிறது இல்லையா. ஸோ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணணும், 2 தடவை 100 டிவைட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க 4 0 இருக்கு கீழே. ஸோ 10⁴ அப்படின்ட்டு வரும். அதை நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ்ல நீங்க 10⁻⁻4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸா நம்ம சொல்றாங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு ரைஸ் ஆகுது, 10 டிகிரி செல்சியஸ். அதாவது ஒரு பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல ரைஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா α_L. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் ரெயில் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீல் ரெயிலுங்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு 1.2 × 10⁻⁵ K-1 அப்படிங்கிற அளவை எடுத்துக்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஹீட் கொடுக்க போறோம். அதனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் இல்லையா. அப்போ EL அப்படின்னு எடுத்துக்கலாம். E_L. E அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயினை குறிக்கக்கூடிய ஒரு நொட்டேஷன். ஸ்மால் e அப்படிங்கிறது ஸ்ட்ரெயினை குறிக்கக்கூடிய ஒரு நொட்டேஷன். அதனால E_L அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த். இதான் நம்ம இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லென்த் அப்படிங்கிறது லீனியர் இல்லையா. அதனால ΔL டிவைடிங் பை L இஸ் ஈக்குவல் டு α_L ΔT. ஸோ α_L வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.2 × 10⁻⁵. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால 10 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.2 × 10⁻⁴ அப்படிங்கிற ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு யூனிட் கிடையாது, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ நோ யூனிட் ஃபார் ஸ்ட்ரெயின். நோ யூனிட் ஃபார் ஸ்ட்ரெயின். ஏன் யூனிட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லென்த் அப்படிங்கிற ஒரே டைமென்ஷன் தான் எடுத்திருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும், யூனிட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயின் ஹேவிங் நோ யூனிட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். இந்த இடத்துல யங்ஸ் மாடுலஸ் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், 2 பக்கம் அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதனால ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. ஸ்ட்ரெஸ் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வழி இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடக்கும். அதுதான் இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அதுல யங்ஸ் மாடுலஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அதாவது யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெஸ் டிவைடிங் பை ஸ்ட்ரெயின். இந்த யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு 2 × 10⁻11 N/m². இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. யங்ஸ் மாடுலஸ் வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்டீலுக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இடத்துல அப்ளை பண்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸோட கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாருக்குள்ள மார்க் பண்ற பாருங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. புரியுதா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலாவில் என்ன அப்ளை பண்ண போறோம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டிவைடிங் பை ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இதுல ஸ்ட்ரெஸ்ல தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எஃப் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். புரியுதா. ஸோ இந்த இடத்துல இஎல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினை வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன்னா ரைட் சைடில் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கு. ஸோ யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 10⁻11 அதை நான் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் வந்து நான் கண்டுபிடிச்சி லீனியர் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1.2 × 10⁻⁴ அதையும் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். ரைட் சைடு இந்த சிக்மா டீயோட ஃபார்முலாவில் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதில் ஃபோர்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ஏரியா வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறோம் 40 × 10⁻⁴ அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் 40 × 10⁻⁴ வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கணும். அப்போ ப்ராடக்ட் ஆயிரும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸோட வேல்யூ கிடைச்சது. ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9 × 10⁵ அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சிருக்கு. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.9 × 10⁵, அதாவது 19,000 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும்.
இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.9 into 10⁻⁻⁵. ஸோ 0.9 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻5 நியூட்டன். புரியுதா? ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே மாதிரி 2 ராடை எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ராடு, இது ஒரு ராடு. இந்த 2 ராடையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் எண்டை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன ஆகாது, லென்த் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு ராடில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால இன்னொரு ராடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஸோ இது வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல யங்ஸ் மாடுலஸ், அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்டீலுக்கு என்ன அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து எப்படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டாபிக் போகும்.